எனக்கு 2 ஹெல்மெட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மோக்கு, இன்னொன்று வந்து கிளியரு. இந்த கிளாஸ் வைசர் போட்டு நம்ம லாங் ட்ரைவ் போனாலும் சரி, இல்லை ஹில்ஸ் ஏரியா நேச்சர்லாம் இருக்குல்ல, அதை ரசிக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம கிளாஸ் முன்னாடி இருக்கிறது கூட தெரியாது, அந்தளவுக்கு நல்லா இருக்கும். ஸ்மோக் வைசர் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல பேர் எழுதுனா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து சன்லைட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். உள்ளாடியே கண்ணாடி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பைக்கில் போட்டு போகிறதுக்கு. அடுத்து ஹெல்மெட் வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கணும். எந்த ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள ஹெல்மெட்லலாம் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். நான் வாங்கும்போது அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கல. நான் எப்படியோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு வேறு ஹெல்மெட் வாங்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சு நம்ம கன்னத்துல எல்லாம் வரும்ல, அந்த இது வந்து ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்கணும். ஸ்பாஞ்சியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் போகும்போது. அதே மாதிரி ஹெல்மெட் வாங்கும்போது ஷேக் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இப்படி அசைச்சாலும் ஷேக் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கணும். நான் இது வாங்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. பூஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னோடய சின்ன வந்து ரொம்ப அழுத்தின மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஆனால் ஷேக் மட்டும் ஆகாது, இருந்தாலும் நல்லா இல்லை. ஸ்மோக் வைசர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் கிளியர் வைசர் தான் நேச்சுரல் ரசிக்கிறதும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மழை விதிச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கிளியர் வைசர் தான். உங்களுக்கு எந்த ஹெல்மெட் பிடிக்கும், எந்த வைசர் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஹெல்மெட் வாங்கும்போது ரொம்ப பொறுமையாக நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் பரவாயில்ல, நல்லா யோசித்து வாங்குங்க.